வணக்க நண்பர்களே. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஓடைப்பட்டி தெருவை சேர்ந்த 33 வயதானவர் ராம்குமார். இவருக்கு 28 வயசுல சந்தனமாரி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. ராம்குமார் அதே பகுதியில் மாடுகள் வளர்த்தல், பால் கறந்து வியாபாரம் செய்தல் போன்ற தொழிலை செஞ்சுட்டு வராரு. தனது பால் பண்ணை வேலைக்காக சகோதரர் முறை கொண்ட காளிராஜ் என்ற 25 வயது நபரை வேலைக்கும் சேர்த்திருக்காரு ராம்குமார். இந்த நிலையில காளிராஜுக்கும் ராம்குமாரின் மனைவி சந்தனமாரிக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தனமாரி தனது கணவர் ராம்குமாரையும் 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு காளிராஜ் கூட சென்றுட்டாங்க. இருவரும் வெளியூரில் கணவன் மனைவியாக வாழ்ந்த நிலையில அவர்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில காளிராஜும் சந்தனமாரியும் தனக்கு பிறந்த குழந்தையோடு மீண்டும் ராஜபாளையத்திற்கு திரும்பி வந்திருக்காங்க. தன்னுடைய மனைவி திரும்பி வந்திருப்பதை அறிந்த ராம்குமார் தன்னை விட்டு பிரிந்து சென்றது குறித்து கேட்பதற்காக காளிராஜின் வீட்டிற்கு சென்றிருக்காங்க. அப்போது 2 பேருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. பிறகு கடும் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியிருக்கு. ஆத்திரமடைந்த காளிராஜ் வீட்டில் இருந்த அரிவாளை எடுத்து ராம்குமாரின் கழுத்து, தலை என்று சரமாரியாக வெட்டியதில் ராம்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாரு. கொலை செய்த காளிராஜ் போலீசுக்கு பயந்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ராஜபாளையம் வடக்கு காவல் நிலைய போலீசார் ராம்குமார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் தலைமறைவான காளிராஜை நேற்று இரவு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. திருமணத்தை மீறிய உறவால் சகோதரர்களிடையே மோதல் ஏற்பட்டு அண்ணனை தம்பி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.